வணக்கம். இந்த வீடியோவில் 22/4/2026 23/4/2026 சற்று முன் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சார்ந்து முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை யார் பிறப்பிச்சிருக்காங்க, பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பொது தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்கள் 2026 தேர்தலுக்கு முந்தைய மற்றும் தேர்தல் நாளன்று விளம்பரம் வெளியிட ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவால் முன்கூட்டியே சான்றிதழ் பெறுதல் சார்ந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவைகளுக்கான பொதுத் தேர்தல், 6 மாநிலங்களில் இடைத்தேர்தல்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் 2026 மார்ச் 15ஆம் தேதியன்று கால அட்டவணை அறிவித்தது. நியாயமான பிரச்சார சூழலை ஏற்படுத்துவதற்காக மாநில மற்றும் மாவட்ட நிலையிலான ஊடக சான்றளிப்பு கண்காணிப்பு குழுவால் உள்ளடக்கங்களுக்கு முன்கூட்டியே சான்றளிப்பு இல்லாமல் எந்த அரசியல் கட்சியோ வேட்பாளரோ அமைப்போ தனிநபரோ தேர்தல் நாளன்றும் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னதாகவும் அச்சு ஊடகங்களில் விளம்பரங்கள் செய்யக்கூடாது. விளம்பரங்களுக்கு சான்றிதழ் பெற தனிநபர்கள் அல்லது போட்டியிடும் வேட்பாளர்கள் மாவட்ட நிலையிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் விண்ணப்பிக்கலாம். மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தலைமையிடமாக கொண்ட அனைத்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளும் விளம்பரங்களுக்கான சான்றளிப்புக்கு மாநில அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் விண்ணப்பிக்கலாம். இதன்படி 9/4/2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ள அசாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் 8/4/2026 9/4/2026 ஆகிய தேதிகளில் விளம்பரங்கள் வெளியிட முன்கூட்டியே சான்றளிப்பு கட்டாயமாகும். 23/4/2026 அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தமிழ்நாட்டில் 22/4/2026 23/4/2026 ஆகிய தேதிகளில் விளம்பரங்கள் வெளியிட முன்கூட்டியே சான்றளிப்பு கட்டாயமாகும். மேற்கு வங்கத்தில் 23/4/2026 அன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதியில் 22/4/2026 23/4/2026 ஆகிய தேதிகளிலும் 29/4/2026 இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள தொகுதிகளில் 28/4/2026 29/4/2026 ஆகிய தேதிகளிலும் விளம்பரங்கள் வெளியிட முன்கூட்டியே சான்றளிப்பு கட்டாயமாகும். விளம்பரங்கள் வெளியிடுவதற்கான உத்தேச தேதிக்கு குறைந்தபட்சம் 2 நாள் முன்னதாக ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் விண்ணப்பிக்க வேண்டும். ஊடகங்களில் பணம் கொடுத்து செய்தி வெளியிடுவதாக சந்தேகிக்கப்படும் நிகழ்வுகளையும் ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கண்டிப்புடன் கண்காணித்து பொருத்தமான நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.